யாரு ஜெயிக்க போறா, எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போறாங்கன்னு இருக்கிற எதிர்பார்ப்பை விட எந்த கட்சி தோக்கணும், யாரெல்லாம் தோக்கடிக்கணும்னு தீவிர பிளானோட வேலைகள்லாம் நடக்குதுங்களா பேசிக்கிட்டாங்க. தலைவா, அதிமுகவுல 6 தடவை எம்எல்ஏவா ஜெயிச்ச முதல்வர் ஜெயலலிதாவை இந்த தேர்தலையும் தோக்கடிக்கணும்னு திமுக தரப்புல வேலைகள் நடக்குதான். 1996ல பர்கு சுகவனம் கதையை உதாரணமா சொல்றாங்களா, பேசிக்கிட்டாங்க. இதுவரைக்கும் கருணாநிதி போட்டுக்கிட்ட 12 தேர்தல்லையும் எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு. அதனால இந்த வரலாற்றை எப்படியும் மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு அதிமுக தரப்புல சிறப்பு ஏற்பாடுகள் நடக்குதாமா, பேச்சா கிடக்குது. திமுகல ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில போட்டி போட போறாரு அப்படின்னு உறுதியானதுனால அந்த தொகுதியை கைப்பற்ற பாமக, அதிமுக, மக்கள் நல கூட்டணின்னு அண்டர்ஸ்டாண்டிங்ல தேர்தல் வேலைகள் நடக்குதான், பேசிக்கிட்டாங்க. ஐயா, வைகோ போட்டியிடலன்னு சொல்லிட்டாரு. ஜிஆர் போட்டியிட முடியாது. ஆனா தேர்தல்ல களமிறங்கும் அந்த கூட்டணியோட மற்ற தலைவர்களை தோற்கடிக்க எல்லா வேலையும் நடக்குதான், பேசிக்கிட்டாங்க. ஐயா, தேமுதிக விஜயகாந்த் எம்எல்ஏவாக கூட ஜெயிக்க கூடாது, அதுக்கான வேலைகள்லாம் இப்பவே ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டாங்களாம். பண்ருட்டியார் தலைமையில அதிமுகவும் துரைமுருகன் பொன்முடி தலைமையில திமுகவும் ரெடியா இருக்காங்களாம், சொல்லிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, மானாக்கு அணியில திருமாவளவனும் முத்தரசனும் எந்த தொகுதியில போட்டியிட்டாலும் ஜெயிக்க கூடாதுன்னு அதிமுகவும் திமுகவும் உறுதியா இருக்கிறாங்களாம். உள்ளூர் கட்சிக்காரங்க ஒன்னா சேர்ந்து வேலையை தொடங்கிட்டாங்களாம், சொல்லிக்கிட்டாங்க. பாமகவோட முதல்வர் வேட்பாளர் அன்புமணி எம்எல்ஏ பதவிக்கும் போட்டி போடுறாரு அப்படின்னு சொன்னதால வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனை இறக்கி விடலாம் அப்படின்னு யோசனையாமா. அது மட்டும் இல்லாம இன்னொரு திரை நட்சத்திரத்திற்கும் வாய்ப்பு இருக்குதாமா, பேச்சா கிடக்குது. இன்னொரு பக்கம் ஒட்டப்பிடாரத்தை குறி வச்சு காத்திருக்கும் கிருஷ்ணசாமியுடைய காலவாரி விட கூட்டணி கட்சிக்காரங்க மூலமாவே ஏற்பாடுகள் நடக்குதான். அது மட்டும் இல்லாம சரத்குமார் சட்டமன்றத்து பக்கமே போயிடக்கூடாது அப்படின்னு முடிவோட இருக்கிறாங்களாம், சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, மற்ற கட்சிகள் பக்கம் நிலைமை இப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சியில சில பேர் ஜெயிக்க கூடாதுன்னு கட்சிக்குள்ளேயே உள்குத்து நடக்குதான். அதே போலத்தான் பாஜகவுலையும் புகைச்சல் அதிகமா வந்துகிட்டே இருக்குதான், பேசிக்கிட்டுதாங்க ஐயா.